இந்த வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவானை பற்றி தாங்க. அவர் நீதிமான் மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்திற்கு அதிபதினு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அவருடைய திசை நடக்கும் போதும், 7 சனி காலகட்டங்கள்லையும், அஷ்டம சனி நடக்கும் போதும் அவர் மக்களை ஒழுங்குபடுத்துறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு எந்த தனிப்பட்ட பலன்களும் வச்சிருக்காம எந்த நபரை பிடிக்கிறாரோ அவருடைய கர்ம வினைகள் முன்ஜென்ம செய்த நன்மை தீமைகளை பொறுத்தே பலன்களை வழங்குவார். அதனால தான் அவரை நீதிமான்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய திசை நடக்குது, அவர் பிடியில் இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷப்படணும். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அங்கே தொலையுதுன்னு அர்த்தங்க. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகளை தான் அவர் கொடுப்பார். ஏன் அவரை கண்டு பயப்படுறாங்க மக்கள் அப்படின்னா, திருமண தடை, தொழில் தடை, எல்லாத்துலேயுமே தோல்விகள், நிறைய கஷ்டப்பட வைப்பார், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். இதனாலவே மக்கள் சனிதசை அப்படின்னா பயப்படுறாங்க. ஆனால் இதே சனிதசையும் 7 சனி காலகட்டங்களும் நிறைய பேருக்கு நன்மையை செய்யும். அதுதான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கர்ம வினைப்படித்தான் அது நடக்கும் அப்படின்னு. அப்படி கர்ம வினையாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சில மக்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு இருக்குங்க. முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொன்ன சில கருத்துக்கள் என்னென்னா, காகத்திற்கு எல் சாதம் வைத்தல். இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எல் சாதம் வைத்தல் உங்களுக்கு சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபட முடியாது, அவருடைய தாக்கத்தை குறைக்கலாம். ஒன்று. இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அறிவியல் ரீதியாக உடம்புக்கு நல்லது அப்படின்னாலுமே மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நம்பிக்கை என்னன்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதால சனி பகவானோட பிடியிலிருந்து தாக்கத்திலிருந்தும் ஓரளவு நம்மளை காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது முன்னாடி எழுதப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு விதி. அதை நீங்கள் சிம்ம ராசி, கும்பராசி, மீனராசி நேயர்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு தாக்கத்தை குறைச்சி உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறதுக்கு உதவி பண்ணும். இது கூடவே தினசரி விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க.